نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவரது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஐவேளை கடமைகள் ஒன்றான ரமலானின் நோன்பை நோற்று நம் மீது கடமையாக்கப்பட்ட இன்னொரு கடமையான ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்கள் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை ஏற்படுத்துவது, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுத்பாவின் ஆரம்பத்தில் நினைவுறுத்திய நபிமொழியை நானும் உங்களிடத்தில் நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்ஆவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்ஆவினுடைய ஹுத்பாவில் ரமலானியா ரப்பானியா என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய கால சூழ்நிலையின் அவசியத்தை கவனத்திலே கொண்டு ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக ஒவ்வொரு வருடமும் ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நாம் நம்மிலே பல கனவுகளோடு கடந்த வருடம் ரமலானை போல் அல்லாமல் இனி நான் எதிர்நோக்க இருக்கக்கூடிய ரமலான் என்பது என்னிலே பல மாற்றங்களையும் பல அமல்களையும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் என்பது எல்லா மனிதர்களிடத்திலேயும் இருக்கும். ஆனால் ரமலான் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு தருணத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ரமலானினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். விடைபெறக்கூடிய இந்த ரமலான் என்பது நம்மிலே எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த அளவிற்கு ஒரு வீக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸலஃபு ஸாலிஹீன்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய
செயல்பாடுகளும் எண்ணங்களும் எப்படி இருக்கும் என்றால், ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அதை எதிர்பார்த்தவர்களாக அந்த ரமதானை அடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே அமல்களை செய்வதற்காக ஆரோக்கியத்தை கேட்டவர்களாக, அதை எதிர்நோக்கியவர்களாக அவர்களுடைய செயல்பாடுகளும் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இருக்கும். அதே போல் ரமதான் முடிந்ததென்றால் அடுத்த 6 மாத காலகட்டத்திற்கு, அடுத்த ரமதான் வருவதற்கு முன்பாக இந்த ரமதானிலே நான் செய்த அமல்கள், எத்தனை நோன்பை நாம் நோற்றிருக்கிறோமோ, அந்த நோன்பின் காலகட்டத்தில் என்ன அமல்களை நான் செய்தோமோ, எத்தனை தடவை குர்ஆனை நாம் ஓதி நிறைவு செய்திருக்கிறோமோ, என்னென்ன சதக்காக்களை நாம் கொடுத்திருக்கிறோமோ, என்ன ஜகாத்துகளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோமோ, என்னென்ன நன்மைகளை நாம் செய்திருக்கிறோமோ, இது எல்லா நன்மைக்கும் அல்லாஹ் நமக்கு கூலி தர வேண்டும், அதனுடைய முழுமையான நன்மையை நான் அடைய வேண்டும் என்று அதற்காக இறைவனிடத்தில் அடுத்த 6 மாத காலகட்டத்திற்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ரமதான் நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? தாக்கம் என்றால் என்ன? உடல்ல ஒரு தாக்கம் என்பது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பருவத்திலும் அந்த பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் உடலினுடைய பல உறுப்புகள் கொஞ்சம் பெரிதாகி கொண்டே இருக்கும். 5 வயதில் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பின் தன்மை 10 வயதை அடையும் பொழுது அவரிடத்தில் அது இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இது அவனுடைய உடல் அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம். அதே போல் வீக்கம் என்றால் என்ன? உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் சரியாக இருந்தால் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் உண்ட உணவின் மூலம், நம்முடைய வயதின் மூலம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வீக்கம் என்று சொன்னால் உடலிலே எல்லா பார்ட்டும் ஒரு அளவிலே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பகுதி மட்டும் வீங்கிக் கொண்டிருந்தால் இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வீக்கத்தோடு காணப்படுகிறது என்று நாம் அதற்காக வேண்டி இது எதனால் ஏற்பட்டிருக்கிறது, இது ஏதாவது ஃபுட் அலர்ஜியா அல்லது வேறு என்ன காரணம், ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கிறதா என்றெல்லாம் அதை குறித்துள்ள சிந்தனைகள் நம்மிடத்தில் ஏற்படும். அதே போலதான் இந்த ரமதான் நம்மிடத்தில் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த ரமதானிலே நம்முடைய செயல்பாடுகள் வழக்கத்திற்கு மாற்றமாக பல இபாதத்துகளை செய்தவர்களாக இந்த நாட்களை இன்று வரைக்கும் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். ரமதானில் நாம் பிரத்யேகமாக செய்யக்கூடிய செயல் என்ன? அதாவது நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த உணவையும் நாம் உண்ணக்கூடாது, எந்த தண்ணீரையும் நாம் அருந்தக்கூடாது. நமக்கென்று ஹலாலாக்கி இருக்கிற மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது நோன்பினுடைய காலங்களில். இதுதான் நாம பிரத்யேகமாக விசேஷமாக ஒரு தனிப்பட்ட முறையிலே நாம் செய்யக்கூடிய ஒரு பிரத்யேகமான அமல். இது அல்லாமல் பொய் பேசுவது, புறம் பேசுவது, பிறருடைய வானத்தோடு விளையாடுவது, பிறரை கேலி செய்வது, பாவமான காரியங்கள் ஈடுபடுவது, இது எல்லாம் ரமதானுக்கு மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இந்த செயல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரமதான் வந்தால் நான் இனிமேல் இந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொய் பேச மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், வீணான செயல்கள் ஈடுபட மாட்டேன் என்று நம்மை நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா அந்த நோன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்பொழுது? ரமதானிலே மட்டும்தான். ஆனால் ரமதான் முடிந்தது என்று சொன்னால் அதே பொய் பேசக்கூடிய பழக்கம் அவரிடத்திலே தொடர்கிறது, அதே வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவது அவரிடத்திலே தொடர்கிறது, பிறரை கேலி செய்வது அவரிடத்திலே தொடர்கிறது. யதார்த்தமாக இன்னைக்கு எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம், நான் நோன்பு வச்சிருக்கேன், இல்லைன்னா என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே வேற சொல்லுகிறோமா இல்லையா? அப்ப நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப கண்ட மேனிக்கு வார்த்தைகள் வெளிவரும் என்பதுதான் அதனுடைய அடையாளம். நான் நோன்பு வச்சிருக்கேன், இல்லைன்னா என்னுடைய கோபம் எப்படி வெளிப்படும் தெரியாது. அப்ப இந்த நோன்பு நோற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அந்த நோன்பை நாம் நிறைவு செய்ததற்கு பிறகு நம்மிடத்திலும் தொடர வேண்டும். இதுதான் இந்த நோன்பு நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம். இல்லை என்று சொன்னால் அது வெறும் வீக்கமாகத்தான் இருக்கும்.
அந்த நோன்பினுடைய காலகட்டத்திலே மட்டும்தான் அந்த செயல்கள் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மாதிரிப்பட்ட இந்த செயல்கள் எல்லா நாட்களிலும் நம்மிடத்திலே தொடர வேண்டும். இமாம் ஹஸன் அல்-பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது ஒரு முஃமினுடைய அமல் என்பது ஷஹ்ரன் அவ் ஷஹ்ரைன், ஒரு மாதம் 2 மாதம் என்று இருக்கக்கூடாது. ஆமன் அவ் ஆமேன், ஒரு வருடம் 2 வருடம் என்று அல்லாமல் ஒரு முஃமினுடைய செயல் என்பது, அமல் என்பது எல்லா காலகட்டத்திலும் இருக்க வேண்டும். தொழுகை ரமதானிலே மட்டும்தான் நமக்கு கடமையா? கியாமுல் லைல் ரமதானிலே மட்டும்தான் நாம் தொழ வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத்துகள் தொழுததை நான் பார்த்தேன் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு அந்த இபாதத்து ரமதானோடு நம்மிடத்தில் நிறைவு பெறுகிறது. ரமதான் முடிந்ததற்கு பிறகு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அதே மாதிரி சதக்கா செய்யக்கூடிய பண்பு ரமதானிலே மட்டுமல்ல, ரமதான் முடிந்தாலும் அது நம்மிடத்திலே தொடர வேண்டும். இது எப்பொழுது வரைக்கும்? ஒரு முஃமினுடைய அமல் என்பது ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு அல்ல, அவனுடைய மரணம் வரைக்கும் அவனிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மரணம் வரைக்கும் நம்முடைய செயல்கள் அமல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், இனிமேல் இதை செய்ய வேண்டியது இல்லை என்று எங்கேயாவது ஒரு ஹதீஸை நாம பார்க்கிறோமா? நிச்சயமாக கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய அந்த அமல் என்பது மரணம் வரைக்கும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த ரமதானினுடைய இறுதி கட்டத்திலே தான், ரமதானினுடைய இறுதியில் தான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அப்ப எப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாட்கள் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளே சில மக்கள் இஸ்லாமிய இல்மு இல்லாதவர்கள், அந்த மார்க்கத்தை பற்றியுள்ள கல்வி அறிவு இல்லாத மக்கள், நோன்பு 20 தாண்டி விட்டால் இனி அடுத்து பெருநாள் தான், அதான் 20 நாள் முடிஞ்சிருச்சுல, இனிமே நாம் அடுத்து எதிர்நோக்க வேண்டியது பெருநாள் தான். எந்த முக்கியமான நாட்களை சிறப்பிற்குரிய நாட்களாக, இபாதத்திற்குரிய நாட்களாக, அதிகமான அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்களாக எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறதோ அந்த நாட்களை இன்றைக்கு அப்படியே விட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மற்ற நேரங்களிலே தூங்குகிறோம், ஜும்ஆவிலே தூங்குகிறோம், மற்ற நேரங்கள் நாட்களுடைய இரவிலே தூங்குகிறோம். அதே ரமதானுடைய கடைசி 10 நாளிலும் அதே செயல்பாடுகள் இன்றைக்கு எத்தனையோ மக்களிடத்திலே தொடர் கதையாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நோன்பு நம்மிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? அதனால்தான் ஒரு அறிஞர் சொன்னார், குன் ரப்பானியின், ரப்பானிகளாக நீங்கள் இருங்கள், வலா தகுன் ரமதானியா, நீங்கள் ரமதானியாக இருக்காதீர்கள். அது என்ன ரப்பானி ரமதானி? ரப்பானி என்று சொன்னால், ரப்பு என்பவன் இந்த ரமதானுக்கு மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். ரமதானுக்கு மட்டும்தான் இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ் என்பவன் ரமதானுக்கு மட்டுமா? தொழுகை என்பது அந்த ரமதானுக்கு மட்டுமா? எல்லா காலகட்டத்திலும் அந்த தொழுகை என்பது ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது ஒரு முஃமினிடத்திலே முடிந்தால் அவன் நிறைவேற்றுவது, சதக்காக்கள் செய்வது, எல்லா நாட்களிலும் நாம் செய்வது, குறிப்பிட்ட ஒரு நாட்கள் மட்டுமல்ல. வலா தகுன் ரமதானியன், வலா தகுன் ரமதானிகளாக நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தொழுகை, உங்களுடைய அமல்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய குர்ஆன் ஓதுதல், உங்களுடைய சதக்காக்கள், இது எல்லாம் ரமதானுக்கு மட்டுமல்ல, ரமதான் முடிந்தாலும் அது உங்களிடத்திலே தொடர வேண்டும். எப்பொழுது வரைக்கும்? ஹத்தா அல் மௌத், மரணம் வரைக்கும். மரணம் வரைக்கும் இந்த அமல்கள் ஒரு முஃமினிடத்திலே தொடர வேண்டும். அது தொடர்கதையாகவே இருக்க வேண்டும். அந்த அப்பொழுதுதான் கபரிலே அவன் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மாணவர்கள் சொல்வார்கள், விசாரணையை முடித்து ஒரு மணமகன் தூங்குவதை போல நீ தூங்கு என்று அந்த முஃமினான மக்களுக்கு மாணவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த வாய்ப்பை அடையக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டுமானால் அமல்கள் என்பது நம்மிடத்திலே தொடர்கதையாக கொண்டிருக்க வேண்டும். அமல்கள் என்பது நம்மிடத்திலே தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇதா ஃபரதத ஃபன்ஸப், நபியே
ஒன்றை நீங்கள் நிறைவு செய்தால் அடுத்ததை உடனே செய்வீர்கள். அடுத்து நீங்க உடனே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய போரிலே கலந்து கொண்டு அப்படியே போர் முடிந்து வந்தவுடன் ஒரு மாசம் எல்லாருக்கும் ரெஸ்ட், ஒரு வாரம் எல்லாருக்கும் ஓய்வு என்று எங்கேயாவது ஒரு செய்தியை பார்க்கிறோமா? எப்படிப்பட்ட போர்கள் பனு குறைவா என்று சொல்லக்கூடிய போரை சந்திக்கிறார்கள். அஹ்ஸாபுடைய போர் முடிந்து வருகிறார்கள். அடுத்து உடனே பனு குறைவா என்கிற போர் நடக்கிறது. வந்தவுடன் அடுத்த உடனே ஆயுதங்களை எடுக்கிறார்கள், போரிலே கலந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஒரு நீண்ட நெடிய தூரம் ஒரு பயணத்தை மேற்கொண்டாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் ஒரு பயணத்தை மேற்கொண்டாலோ, ஒரு நோய் நம்மை தாக்கினாலோ, உடல் பலகீனம் அடைந்தாலோ உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்? நான் காலையில் 4 மணிக்கு தான் வந்தேன், அப்படியே தூங்கிட்டேன், ஃபஜ்ர் என்பது நான் தொழவே இல்லை. இப்படிதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. வெளியில நமக்கென்று வேலைகளை முடித்து ஒரு 3-4 மணிக்கு வந்தால் அடுத்து முடித்து பார்த்தால் மக்ரிப், அஸ்ருடைய தொழுகை இல்லை. இப்படிதான் நம்முடைய செயல்பாடுகள். ரமதானிலே துணி பர்ச்சேஸ் செய்வதற்காக செல்கிறோம், அந்த நேரத்தில் அன்னைக்கு நோன்பை விட்டுவிட்டு செல்லக்கூடிய மக்கள் நம்முடைய சமுதாயத்திலே எவ்வளவோ பெண்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் அன்றைக்கு அந்த நாள் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை நிறைவேற்றாதவர்களாக அந்த ரமதானுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரிப்பட்ட இந்த செயல்கள் நம்மிடத்திலே தொடருமையானால் மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் மன்னரை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த மன்னரையில் மலக்குகளுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமானால் அந்த ரப்பை நாம் அறிந்திருப்பது ரமதானிலே மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் அந்த ரப்பை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ரப்பை பற்றி உள்ள அறிவு நமக்கு எப்பொழுது வருகிறதோ, ஒரு குறிப்பிட்ட வயது 6 வயது 7 வயது 8 வயதிலே இறைவனை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதிலிருந்தே நம்முடைய அமல்களை நாம் தொடர்ச்சியாக செய்து கொள்ள வேண்டும். இனி ஒரு ரமதான் என்பது நம்மிடத்திலே வருமா என்பது அல்லாஹ் அறிந்தவராக இருக்கிறான். கிடைத்திருக்கக்கூடிய நாட்களை ஒரு பொக்கிஷமாக நாம் எடுத்துக்கொண்டு அடுத்து ஒரு ரமதானில் இந்த ரமதானில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எனக்கு கிடைக்குமா என்பது நம்மால் சொல்ல முடியாது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன் அடுத்த நிமிடம் இன்னைக்கு பலகீனம் அடைந்து கொண்டிருக்கிறான். கடந்த வருடம் எத்தனையோ பேர்கள் ஜுமாவுடைய தொழுகை, இரவு தொழுகை, ஜமாத்தோடு இரவினுடைய கடைசி நேரத்தில் நின்று தொழுவது எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்களால் இபாதத்துகள் செய்ய முடியவில்லை. எந்த இடத்திலே எங்கே இருக்கிறோம் என்கிற சுய நினைவு இல்லாமல் எவ்வளவு மக்கள் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னாலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அது போன்றுள்ள செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இறைவன் இது மாதிரிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால், புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தொழிலை எந்த அளவுக்கு முன்னேற்றலாம் என்பதிலே நாம் காட்டக்கூடிய அறிவு என்பது, நம்முடைய வீடை எப்படி நாம் அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக அறிவை பெருக்கக்கூடிய நாம் அடுத்து நிலையான மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி என்னுடைய செயல்களை நான் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து பார்ப்பவன் தான் அறிவாளி. அந்த நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடியுங்கள். ஆனால் நன்மை என்று வரக்கூடிய நேரத்தில் அதிலே நிதானத்தை கடைபிடிக்க கூடாது. அவசரம் என்பது ஷைத்தானுடைய செயல். ஆனால் ஒரு விஷயத்தில் அனுமதித்திருக்கிறார், இதுல அவசரப்படுங்க. இதுல ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஆர்வம் எண்ணமும் வரும் பொழுது அதிலே நீங்கள் அவசரப்படுங்கள். தாமதம் ஏற்பட்டால் எந்த அளவுக்கு நாம் ஆரம்பத்திலே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டதோ அது நேரங்கள் செல்ல செல்ல குறைவாகத்தான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்கு ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் பலர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு என்ன பேர்? முஹாஜிர்கள் என்று சொல்லப்படும். இதனுடைய சட்டம் என்ன? மதீனாவுக்கு வந்தவர்கள் திரும்ப மக்காவிலே போய் அவர்கள் செட்டில் ஆக முடியுமா கேட்டால் முடியாது. ஏன்னா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் ஒரு நபி தோழர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு முஹாஜிர். மதீனாவுக்கு வருகிறார். எந்த பணமும் இல்லை, எந்த சொத்தும் கிடையாது, எல்லாத்தையும் ஹிஜ்ரத் செய்வதற்காக தியாகம் செய்து வந்துவிட்ட ஒரு நபி தோழர்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு சுஹபத்தை, ஒரு இஹ்வத்தை, ஒரு சகோதரத்துவத்தை அங்கே ஏற்படுத்துகிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்த அந்த ஒரு சகோதரத்துவத்தின் மூலமாக கிடைத்த நட்பின் மூலம் ஒரு தொழிலை அவர் மதீனாவினுடைய சந்தைகளை சென்று தொடங்குகிறார். அப்படி அவருடைய முயற்சியால் கடைசியில மிகப்பெரிய கோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொத்திற்கு அதிபதியாக இவர் மாறுகிறார். ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு இஃப்தார் விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அப்ப அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த நேரம் வந்தவுடன் நோன்பை நிறைவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். அருகிலே இருந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, என்ன காரணத்திற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? எங்களுக்கு அதாவது வைத்திருக்கக்கூடிய எதிலே நீங்கள் குறைவு செய்யவில்லை, கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்கள், கண்ணியத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு நிஅமத்துகளை, செல்வங்களை, பொக்கிஷங்களை, பொருளாதாரங்களை அவன் தந்திருக்கிறான். ஆனால் இப்படி தந்திருக்கக்கூடிய இறைவன் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நிலைமையை குறித்து அவன் நிற்கதியற்று யாரும் உதவ முடியாத நாள், அவனுடைய மனைவியோ, அவனுடைய பிள்ளைகளோ, அவனுடைய பெற்றோர்களோ, அவனுடைய குடும்பமோ, அவனுடைய நண்பர்களோ, அவனுடைய செல்வமோ, அவனுடைய அதிகாரமோ, அவனுடைய ஆட்சியோ எதுவும் பலனளிக்காத அந்த நாளிலே நிற்கதியற்று நிற்கும் பொழுது நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை குறித்து நாளை மறுமையிலே விசாரணைக்காக பல நாட்கள் நான் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ? என்னுடைய இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒருவேளை நான் எல்லாவற்றையும் சரியான முறையிலே அதை நான் செலவு செய்கிறேன், ஹலாலான முறையிலே சம்பாத்தியத்தை செய்கிறேன், ஆனால் இந்த செல்வத்தின் மூலம் என்னுடைய சொர்க்கத்தின் வாழ்வு கேள்விக்குறியாகி விடுமோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. அதை குறித்துதான் நான் அணுகிறேன் என்று அந்த நபித்தோழர்கள், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய இபாதத்துகள் ரமதானிலே மட்டுமல்ல, அவர்கள் ரப்பானிகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இதே போலுள்ள எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்பட வேண்டும். நம்மில் எத்தனை பேர்கள் ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது? நம்மிடத்தில் எத்தனை பேர்கள் அதை கவலையோடு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நான் நோன்பு நோக்க இருக்கிறோம், இதுபோல் இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்கிற கவலை நம்முடைய பலர்களிடத்தில் இருப்பது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அந்த தாக்கம் நம்மிடத்தில் ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் விவாதத்திலே ஆர்வங்களை நாம் காட்டியிருப்போம். பலகீனமாக நாம் இருக்கிறோம். நான் அதாவது விவாதத்தை வீட்டிலே நிறைவேற்றுவேன், அல்லது என்னால் எழுந்திருக்க முடியாது, என்னால் வேலைகளில் ஈடுபட முடியாது என்று பல காரணங்கள் இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இதே ஆரோக்கியம் அடுத்த ஆண்டுகள் நம்மிடத்தில் இருக்குமா என்று தெரியாது. இறைவன் நம்மிடத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வம் இதே போல் வரும் ஆண்டுகள் நம்மிடத்தில் இருக்குமா என்று தெரியாது. கடந்த ஆண்டில் நம்மோடு இருந்த எத்தனையோ பேர்கள் இந்த ரமதானிலே இல்லை. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு. உம்மத்தின் அஜரும், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தவணையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். லா யஸ்தஅഖிருன ஸாஅத வ லா யஸ்தக்திமூன். அந்த தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. கச்சிதமாக எந்த நேரத்தை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த மரணத்தை அந்த மனிதன் சந்தித்தே ஆக வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இபாதத்துகளை நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஒரு முஃமினுடைய அந்த நேரம் காலை ஃபஜ்ர் முதல் நோன்பு திறக்கின்றது வரைக்கும் முஃமின்கள் நன்மையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நோன்பாளிகள் நன்மையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் பிரார்த்தனைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மாதத்தினுடைய இறுதியில் என்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான். இந்த மாதத்தை விட்டு நாம் விடைபெறக்கூடிய நேரத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மோசமான எண்ணங்களை விட்டும் நாம் தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாக, யா அல்லாஹ் இதுவரைக்கும் நான் நோற்ற நோன்புகள், எஞ்சி இருக்கக்கூடிய நோக்கக்கூடிய இந்த நோன்புகளை நோற்பதற்கு ஆரோக்கியத்தை தா, இந்த நாட்களில் நான் செய்த அமல்களுக்கு அதிகமான கூலிகளை தா என்று இதற்கு
இதன் மூலம் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு. நாளை மறுமை நாளில் நோன்பாளிகள் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று உன்னுடைய தூதரின் மூலமாக நீ எங்களுக்கு வாக்களித்தாயே. அந்த சிறப்பை அடையக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் புரி என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானில் எப்படி நாம் இபாதத்துகளை செய்தோமோ அதே இபாதத்துகள் நம்மிடத்திலே தொடர வேண்டும். எனவேதான் ஒரு அறிஞர் கூறிய ஒரு கூற்று, குன் ரப்பானியன், ரப்பானிகளாக நீங்கள் மாறுங்கள், வலாத்தக்குன் ரமலானியன், ரமலானியாக நீங்கள் இருக்காதீர்கள் என்ற கவுலின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்மிடத்தில் தொடர வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அமல்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, ஆரோக்கியத்தோடு அமல்களை செய்யக்கூடியவர்களாக, உறுதியான நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரப்பமான கூலிகளை தந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை சொன்னார்களோ, எதை கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, எதை விட்டும் உங்களை விலக்கி இருக்கிறார்களோ, தவிர்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ, ஃபந்தஹு, அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அமல்களையும் பல செயல்களையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்படி இந்த ரமலான் நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் பெருநாளை நாம் எதிர்நோக்குவதற்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ரா என்பது. இந்த ஃபித்ரா அப்படின்னு சொன்னா என்ன? இன்னைக்கு நம்ம இஃப்தார்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இஃப்தார்னா என்ன? நோன்பை நாம் நிறைவு செய்யக்கூடிய அந்த நேரத்திற்கு இஃப்தார் என்று சொல்கிறோம். இஃப்தார், ஃபித்ரா எல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது. அந்த நோன்பில் இருந்து நாம் விடுபடக்கூடிய நேரத்தில், அந்த நோன்பை நிறைவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள். அதாவது சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரதாக்கி இருக்கிறார்கள், கடமையாக்கி இருக்கிறார்கள். எதை? இந்த ஜக்காத்துல் ஃபித்ர். இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய அளவு என்பது, அதாவது ஒரு சா என்று சொல்லக்கூடிய அளவு, இன்றைய காலகட்டத்தினுடைய கணக்கீட்டின்படி அதாவது 2 கிலோ 400 கிராம் என்று சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய அந்த அரிசி, அதாவது 40 ரூபாய் 50 ரூபாயினுடைய அரிசியை நாம் உண்கிறோம் என்று சொன்னால் அதே போன்றுதான் அதே கணக்காக வைத்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஆண் பெண்கள் அடிமைகள் சுதந்திரமானவர்கள் குழந்தைகள் எல்லோரின் மீதும் இந்த ஃபித்ரா என்பது கடமை. ஜக்காத் என்பது அந்த யார் அந்த பொருளை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கடமை. அப்ப இதுல குழந்தைகளையும் அங்கே இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்ப குழந்தைகள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பொறுப்பாளியாக குடும்ப தலைவராக யார் இருக்கிறார்களோ அவர்தான் அதற்கு பொறுப்பாளி. இன்னும் சிறப்பு அறிஞர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒரு தாயினுடைய கருவிலை 6 மாதமான குழந்தைக்கும், ஏன்னா 4 மாதம் ஆனவுடன் அந்த குழந்தையினுடைய கலாக்கதிர் விதி என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது.
அந்த தாயினுடைய அந்த வயிற்றிலே கருவறையிலே சென்று மாணவர்கள் விதியை எழுதுகிறார்கள். 4 மாதம் ஆனவுடன் உருவாகக்கூடிய இந்த குழந்தை ஆணா அல்லது பெண்ணா, எவ்வளவு நாள் இந்த உலகத்திலே வாழும், எப்பொழுது மரணிக்கும், அதனுடைய ரிஸ்க் எவ்வளவு காலம் என்கிற விதி எழுதப்படுகிறது. அப்ப இப்படி ஒரு பேணுதல் என்கிற அடிப்படையில் 6 மாதம் சிசுவாக வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கொடுக்கலாம் என்று அதனுடைய கருத்தை இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சொல்கிறார்கள். எனவே குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்மிலே 5 பேர்கள் சிறுவராக 6 மாதமான குழந்தை இருக்கிறது, 8 மாதமான குழந்தை என்று சொன்னால் அதற்கும் ஃபித்ரா என்பது கடமை. அதே போல வயதானவர்கள், அடிமையாக இருப்பவர்கள், சுதந்திரமாக இருப்பவர்கள், ஆண் பெண் அனைவர்கள் மீதும் இந்த ஸகாத்துல் ஃபித்ர் என்பது கடமை. அதனுடைய அளவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவை சொல்லி காட்டினார்கள். அப்ப இது கொடுப்பதற்கு உண்டான காரணம் என்ன என்று சொன்னால் துஹ்ரத்துல் லிஸ்ஸியாம், நோன்பிலே நம்மையும் அறியாமல் சில தவறுகள் ஏற்பட்டுரும். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது வாயில வந்துட போது சொன்னா அப்புறம் அவ்வளவுதான், அந்த மாதிரி சில நேரங்கள் வார்த்தை எடுத்திருப்பார்கள் ஆனால் அதை முடித்திருக்க மாட்டார்கள். அல்லது வேறு ஏதாவது நம்மையும் அறியாமல் ஏதாவது பொய்களை சில நேரங்களில் பேசி இருக்கலாம். நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது தவறுகள் நம்ம இடத்துல ஏற்பட்டிருக்கலாம். இந்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அதே போல் அந்த பெருநாள் தினத்தில் அன்றாடம் ஒரு உணவுக்காக வேண்டி சிரமப்படக்கூடிய மக்கள், அந்த நாள்ல ரொம்ப எல்லாம் எங்களால் என்ன செய்ய முடியாது, நல்ல ஒரு ஆகாரங்களை மற்றவர்கள் சாப்பிடுவதை போல எங்களால் சாப்பிட முடியாது என்று ரொம்ப ஒரு வறிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளும் அந்த நாளில் நம்மை போல அவர்களும் நல்ல ஒரு உணவை உண்டு அந்த சந்தோஷமாக அந்த பெருநாளை கழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸகாத்துல் ஃபித்ரை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய பள்ளிவாசலில் ஃபித்ரா என்பது ஒரு நபருக்கு 200 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வெறும் அரிசி மட்டுமல்ல, அந்த நாள்ல ஒரு உணவு சமைப்பதற்கு என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் தேவையோ எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டாக வழங்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஸகாத்துல் ஃபித்ரை இப்படி ஒரு கூட்டாக சேர்ந்தோ அல்லது நம்முடைய குடும்பத்திலே நெருக்கமானவர்கள் இருக்கலாம், அன்றாடம் கஷ்டப்படக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இப்படி இந்த ஸகாத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஸகாத்துல் ஃபித்ர் என்பது எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நாம் கொடுத்து விட வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்மிடத்தில் நாளைக்கு பெருநாளா அல்லது இன்னைக்கு பெருநாளா எப்ப பெருநாள், இப்படி எல்லாம் ஒரு சர்ச்சைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒரு நாளுக்கு முன்பாக கூட என்ன செய்யலாம், அந்த ஃபித்ராவை நாம் கொடுத்து விடலாம். ஏன்னா எப்போ எப்படி தகவல் வருது தெரியாது. திடீர்னு அதிகாலை 4 மணிக்கு வரும், இன்னைக்கு ஃபஜ்ர் முடிச்சு 7 மணிக்கு பெருநாள். அப்ப அங்க யார்கிட்ட போய் ஃபித்ராவை நம்ம கொடுக்க முடியும்? 10 மணிக்கு வரும், அதுக்கு பிறகு யார்கிட்ட போய் வீடு தட்டி கதவு தட்டி கொடுக்க முடியும்? பேணுதல் என்கிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு முன்பாக கூட என்ன செய்யலாம், அந்த ஃபித்ராவை நாம் கொடுக்கலாம் என்று அறிஞர்களுடைய பல கவுல்களை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த ஃபித்ராவை கொடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அதே போல ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளை நாம் தொழும் பொழுது அதற்கென்று சில சுன்னத்துகள் இருக்கிறது. இந்த பெருநாளுக்கு என்று முன்பின் சுன்னத்தில் உண்டா என்று கேட்டால் கிடையாது. இந்த பெருநாள் தொழுகை திடலிலே தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஏதாவது ஒரு உணவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு தான் அந்த திடலை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். பேரித்தம்பழமோ ஏதாவது உணவுகளை உண்டுதான் திடலை நோக்கி நாம் வர வேண்டும். வரக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர்களை சொல்லியவர்களாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலை நோக்கி வருவார்கள் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரு வாசல் வழியாக உள்ளே வருவார்கள், இன்னொரு வாசல் வழியாக வெளியே செல்வார்கள் என்கிற அந்த ஹதீஸின் அடிப்படையில் அப்படி 2 வாசல்கள் இருந்தால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு வாசலை பயன்படுத்துவதை போதுமானது. அது மட்டுமல்லாமல் எந்த அளவிற்கு பெண்களுக்கும் நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது தொழுகை கடமை இல்லாத மாதங்கள் சில நாட்கள் தொழ முடியாத அந்த பெண்கள் அந்த பெருநாள் தொழுகையிலும் கண்டிப்பாக அந்த திடலிலே அவர்களும் அமர வேண்டும் என்று அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுக்கு என்று முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த சுன்னாக்களை பேணியவர்களாகவும் வரக்கூடிய அந்த பெருநாளை இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவேற்றுவோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட இது மாதிரிப்பட்ட அமல்கள் மூலம் இந்த சுன்னாவின் மூலம் அதிகமான நன்மைகளை நமக்கு தந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் மாற்றி புரிவானாக.
اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. ان الله يأمركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.